இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டீரியோ ஐசோமரிசம் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் ஸ்டீரியோ ஐசோமரிசம்ன்ற டாபிக் நம்ம பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து இதை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து ஜாமெட்ரிக்கல், இன்னொன்று வந்து ஆப்டிக்கல். ஃபஸ்ட்டு வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பார்ப்போம். இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் எந்தெந்த காம்ப்ளெக்ஸஸில் இருக்கும், எதில் இருக்காது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸோடைய கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 2 அப்படின்னு இருந்ததுன்னா இதில் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பார்க்க முடியாது. அடுத்தது கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4ன்னு இருக்கலாம், இல்லைன்னா 6ன்னு இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா நம்ம ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் அங்கே இருக்கும். ஸோ இதுதான் முதல் விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸஸை பார்க்க போகிறோம். கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அந்த காம்ப்ளெக்ஸோடைய ஷேப் வந்து 2 ஸ்டைலாக பிரிக்கலாம். ஒன்று வந்து டெட்ராஹெட்ரலாக இருக்கலாம், இன்னொன்று வந்து ஸ்கொயர் பிளானர். இதில் நீங்கள் வந்து டெட்ராஹெட்ரலில் பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரல் வில் நாட் ஷோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர். என்ன காரணம்? டெட்ராஹெட்ரல் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் காமிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிகான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரலில் இப்போ இதுதான் சென்ட்ரல் மெட்டல் லேயர், சுற்றி இருக்கக்கூடிய இந்த லிகான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா தே ஆர் அட்ஜசன்ட் டு ஈச் அதர். அதாவது இந்த மாதிரி அட்ஜசண்ட்டாக இருந்ததுன்னா நம்மளால் வந்து எந்த ஒரு வேரியேஷனும் காமிக்க முடியாது. ஸோ ஒரு பொசிஷன் வச்சுட்டு இன்னொரு பொசிஷனை நம்மளால் டிஸ்கிரைப் பண்ண முடியல. ஸோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் cannot be seen in tetrahedral complex. ஸோ அப்போ நம்ம யாரை பற்றி தான் பார்க்க போகிறோம்னா கோஆர்டினேஷன் நம்பர் 4ல் ஸ்கொயர் பிளானரை மட்டும்தான் பேசுகிறோம். ஸ்கொயர் பிளானர் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இப்படி இருக்குமா, நடுவில் ஒரு சென்ட்ரல் மெட்டல் லேயர். ஸோ இதுதான் ஸ்கொயர் பிளானர். இப்போ இங்கே ஒரு லிகாண்ட் இருக்கும், இங்கே ஒரு லிகாண்ட், இங்கே ஒரு லிகாண்ட், இங்கே ஒரு லிகாண்ட். எப்படி இருக்கும் அப்படின்னா 4 லிகாண்டுக்கு அங்கே பாசிபிலிட்டி உண்டு. சென்ட்ரல் மெட்டல் லேயரை சுற்றி 4 லிகாண்ட் இருக்குது. இப்போ இதில் எது இதெல்லாம் வந்து ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸில் எது இதெல்லாம் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசத்தில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா ரொம்ப சிம்பிளாக இப்படி எழுதிக்கோங்க. ஒரு சென்ட்ரல் மெட்டல் லேயர் இருக்குது, அதை சுற்றி 4 லிகாண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிகான்னு வச்சுக்கோங்க. MA4 இது ஒரு டைப் இருக்கலாம். அப்படின்னா 4 லிகாண்டுமே ஒரே டைப்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ செகண்ட் வந்து இப்படி இருக்கலாம், MA3B, அப்புறம் MAB3. ஆல்மோஸ்ட் இது ரெண்டும் ஒன்று தான். அதாவது 3 லிகாண்ட் ஒரே மாதிரி இருக்குது, ஒரு லிகாண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இதை வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஆள் 3 ஒரே மாதிரியும், ரெண்டாவது இருக்க ஒரு லிகாண்ட் எடுத்திருக்கேன். இங்கே ஒரு ஃபஸ்ட்டு லிகாண்ட் ஒரு மாதிரியும், அடுத்த லிகாண்ட் 3 ஒரே மாதிரியும் அப்படி இருக்குது. ஸோ அடுத்தது எப்படி எடுக்கலாம்னா MA2B2, அப்புறம் MA2BC. அதாவது கடைசியாக இருக்கிற 2 பேருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்படி எடுக்கிறேன். அப்புறம் MABCD. இந்த 6மே பார்த்தீங்கன்னா தே ஆல் பிலாங்ஸ் டு மோனோடென்டேட் லிகாண்ட். அதுதான் முக்கியம். இது எதுவுமே பைடென்டேட் கிடையாது, எல்லாமே மோனோடென்டேட் லிகாண்ட். பைடென்டேட்னா 2 டொனேட்டிங் சென்டர் இருக்குன்னா இங்கே ஒரு டொனேட்டிங் சென்டர் தான். ஸோ மோனோடென்டேட்டில் ஸோ இத்தனை பாருங்கள் 4 லிகாண்ட் இருக்கக்கூடியதில் இவ்வளோ டைப்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசத்தில் இன்வால்வ் ஆகும். ஏன்னா கொஷின்ஸ் நமக்கு இப்படி தான் கேட்பாங்க, எது இன்வால்வ் ஆகும், எது இன்வால்வ் ஆகாது. இப்போ 4 இப்போ நம்ம வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சென்ட்ரல் மெட்டல் லேயர்னு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே A அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். இங்கே வந்து NH3 எடுத்துக்கிறேன், இங்கே NH3 எடுத்துக்கிறேன், இங்கே Cl எடுத்துக்கிறேன், இங்கே Cl எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு சென்ட்ரல் மெட்டல் லேயர், நான் Mன்னு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த ஒரே மாதிரியான லிகான்ஸ் ஒரே சைடில் வருது, ஒரே மாதிரியான லிகான்ஸ் ஒரே சைடில் வருது. அப்படி வந்ததுன்னா இது சிஸ். இல்லை ஒரு சென்ட்ரல் மெட்டல் லேயர் இங்கே எடுத்துக்கிட்டு பாருங்கள், இங்கே NH3யும் அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே ஒரு NH3யும், இங்கே நான் Clயும் அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே நான் Clயும் எடுத்தா the ligands are opposite to each other, then it is called as strands. இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சின்ஸ்டான்ஸ் ஐசோமர்ஸை தான் நம்ம ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்னு சொல்கிறோம்.
அப்போ சிஸ்ஸா டிரான்ஸான் எனக்கு காமிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 லிகேண்ட்ஸ் எனக்கு ஒரே மாதிரி இருக்கணும். அப்படின்னா 2 லிகேண்ட் ஒரே மாதிரி இருக்குன்னா இந்த ஐசோமர்ஸ் க்ளூ என்ன பார்த்தீங்கன்னா 2 லிகேண்ட் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றதான் கண்டிஷனாக. நம்பர் 2 எங்கே வருதோ அதை ஆன்சர் பண்ணணும்னு ஒரு க்ளூவாக எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த 6 செட்டில் இது நம்பர் 4, இது நம்பர் 3. இங்கே எங்கே 2 வருது பாருங்கள், இங்கே வருது பாருங்கள், A2 B2 பாருங்கள், A2. ஸோ அப்படின்னா நிச்சயமாக இந்த ரெண்டும் இன்வால்வ் ஆகும். ஸோ இப்படி இது வந்து ஒரு ட்ரிக் நீங்கள் உடனே டிக் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காம்ப்ளெக்ஸ் இப்படி கொடுக்குறாங்க, பிரிச்சுலாம் அவங்க எக்ஸாமில் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அது பாருங்க இப்படி இருக்குது. பக்கத்தில் Cl2 இப்படி எடுத்துக்கோங்க, இது ஒரு காம்ப்ளெக்ஸ். மேலே சார்ஜ் என்ன வேணாலும் இருக்கட்டும், சம்திங் ப்ளஸ் ஆர் மைனஸ் சம் சார்ஜஸ் தேர். இதை கவனிங்க, இதை எப்படி எடுத்துக்கிறோம், MA2 B2. ஸோ இதுதான் நான் இங்கே பிரித்து எழுதியிருக்கேன் பாருங்கள், NH3 Cl2 பாருங்கள், NH3 Cl2. ஸோ இட் கேன் ஷோ சிஸ்டன்ஸ் ஐசோமர். அப்போ இந்த டைப்பில் எதெல்லாம் நமக்கு காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் காமிக்கும். ஐ மீன் MA2 B2 MA2 BCயும் காமிக்கும். இந்த BCன்னு வரும்போது காமிக்குமான்னு சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இங்கே பாருங்கள், இந்த 2 செட்டில் ஏதாவது ஒரு செட்டு நமக்கு இருந்தால் போதும் நமக்கு சிஸ்ஸா டிரான்ஸான்னு சொல்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது 2 NH3 வச்சுக்கிட்டு இங்கே Cl, இங்கே வேற ஒரு ஆள் BRனே வச்சுக்கோங்களேன். இதை வச்சு நம்ம சொல்லிடலாம், இந்த 2 செட்டை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, இதை பார்த்தாலே சொல்லிடலாம் இது வந்து சிஸ். இப்போ இங்கே பாருங்கள், NH3 ஆப்போசிட்டில் இருக்குது, இங்கே Cl இங்கே BR கூட எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 NH3 ஆப்போசிட்டில் இருக்குது, அப்போ இதை டிரான்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதனால் இந்த 2 செட்டும் எதில் இன்வால்வ் ஆகும்னா சிஸ் டிரான்ஸில் இன்வால்வ் ஆகும். இது மாதிரி இங்கே பாருங்கள், MABCD இது இருக்குது, இது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டைப். அண்ட் இங்கே பாருங்கள், MABCDயில் பார்த்தீங்கன்னா ஆல் த லிகேண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இதுக்கு நான் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது, இதை எடுத்துக்கிறோம் பாருங்கள். ஒரு பிளாட்டினம் எடுத்துக்கோங்க, சென்ட்ரல் மெட்டல் அயன், 4 லிகேண்ட் எடுத்துக்கோங்க, NH3, அப்புறம் PY, அப்புறம் இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு BR. பாருங்கள், ABCD ஆல் த லிகேண்ட்ஸ் டிஃபர். இப்படி பார்த்தோன்னே சில பேர் டக்குன்னு நம்ம என்ன சொல்லிடுவோம், இது ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் இன்வால்வ் ஆகலை அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படிலாம் இல்லை, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் ஷோஸ் 3 ஐசோமர்ஸ், 3 ஐசோமர்ஸ் காமிக்குது. அந்த 3 ஐசோமர்ஸில் பார்த்தீங்கன்னா 1 வந்து டிரான்ஸாக இருக்குது, 2 வந்து சிஸ் ஃபார்மில் இருக்குது. அது எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க, சென்ட்ரல் மெட்டல் லைன் M இங்கே வச்சுடுங்க. பாருங்கள், நான் 3 டயக்ராம் போட்டுக்கிறேன், உங்களுக்கு அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே A வச்சுக்கோங்க, ABCD. இப்போ ஏவை வந்து ஃபிக்ஸடாக அப்படியே வச்சுக்கோங்க. இந்த A வந்து ஃபிக்ஸடாக இங்கே வச்சுட்டேன். இந்த B இங்கே கொண்டு வாங்க, D இங்கே கொண்டு வாங்க, C இங்கே கொண்டு வாங்க. அப்படின்னா A இங்கேயே இருக்குது, B கீழே வருதுன்னா இங்கே வந்துடும், இங்கேருந்த C இங்கே போயிடும், இங்கேருந்த D இங்கே போயிடும், ஒரு இன்டர்சேஞ்ச். இந்த கிளாக் வைஸ் அடுக்கணும் பாருங்கள், ABCD, இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம். இப்போ நீங்கள் இவரை ஃபிக்ஸடாக வச்சுட்டு இதை மாற்றினீங்க பாருங்கள், இது வந்து சிஸ் ஃபார்ம். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, AB இதை அப்படியே ஃபிக்ஸடாக வைக்க சொல்கிறாங்க. AB இது ரெண்டுத்தையும் ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு, AB ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு இந்த CD மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்கே C வந்துடும், இங்கே D வந்துடும், இப்படி வந்துடும். அப்படின்னா இது வந்து இது ஒன் ஆஃப் த சிஸ் ஃபார்ம். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் டைப், இட் வில் ஷோ சிஸ் டிரான்ஸ் ஐசோமர். இப்போ நம்ம வந்து கோஆர்டினேஷன் நம்பர் 4ல் ஸ்கொயர் பிளானர் மட்டும் பார்த்துருக்குறோம். இப்போ அடுத்து கோஆர்டினேஷன் நம்பர் 6ல் நம்ம பார்க்கணும். கோஆர்டினேஷன் நம்பர் 6ல் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர் நம்ம பார்க்கணும். இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6 அப்படின்னு வரும்போது, கோஆர்டினேஷன் நம்பர் 6னாலே அவங்க வந்து யார், ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் தான். இப்போ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இதனுடைய டைப்ஸ் பாருங்கள். இப்போ 6 கோஆர்டினேஷன் நம்பர் 6 அப்படின்னு வந்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயானை சுற்றி 6 லிகேண்டும் ஒரே மாதிரி கூட இருந்திருக்கலாம், இது ஒரு டைப்பு. அடுத்தது பாருங்கள், 1 மட்டும் டிஃபர் ஆகி மீதி 5 ஒரே மாதிரி இப்படி இருந்திருக்கலாம். ஸோ அடுத்து என்ன ப்ராபபிலிட்டி, 4 MA4 அப்படி நான் குறைச்சிக்கிட்டே வரேன், MA4B2 இப்படி இருந்திருக்கலாம். இல்லை இதையே இப்படி திருப்பி எழுதலாம், MA2B4
ரெண்டும் ஒன்று தான் ஆல்மோஸ்ட். அடுத்தது இப்படி இருந்திருக்கலாம், MA4BC இப்படி கூட இருக்கலாம். அதாவது இது ரெண்டும் கடைசி ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக. அப்புறம் என்ன பண்ணலாம், MA3B3 இது இவ்வளோ தான் இன்டர்சேஞ்ச் பண்ணேன். ஸோ அடுத்தது எல்லா அங்கே பார்த்தோம் இல்லையா, நம்ம ஸ்கொயர் 4 லிகாண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இப்படி கூட இருக்கலாம். ABCDEF ஆல் த லிகண்ட்ஸ் டிஃபர்ஸ் இப்படி கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பாசிபிள் தான். ஆனால் ஆக்டாஹெட்டரில் அவங்க கொடுக்குற விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயான், அதை சுற்றி வந்து 6 லிகாண்ட் இருக்குது. இந்த பொசிஷன் அவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க பாருங்கள். நான் என்ன உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் நம்பர் 1, இது நம்பர் 2, இது நம்பர் 3, இது நம்பர் 4, இது நம்பர் 5, இது நம்பர் 6. அதாவது கீழே இருக்குது. இப்போ இது எல்லாமே ஒரு பிளேனில் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ இது மேலே, இது கீழே, சரியா? இப்போ எப்படி இருக்குது அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்பர் 1 and 2 உள்ள இருக்கக்கூடிய லிகான்ஸ், நம்பர் 1லையும் நம்பர் 2லையும் இருக்கக்கூடிய லிகான்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து சிஸ் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணணும். இல்லை நம்பர் 1லையும் நம்பர் 6லையும் அது ஒரே மாதிரி இருக்குது, அதாவது 1,6 வந்து ஒரே மாதிரி இருக்குன்னா அது வந்து டிரான்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், 1 and 2 ஒரே மாதிரி இருந்தால் சிஸ், 1 and 6 ஒரே மாதிரி இருந்தால் டிரான்ஸ். இவ்வளோ தான் ஆக்டாஹெட்டரில் இருக்கிற விஷயம். அப்படி பார்த்தீங்கன்னாலே நான் அதாவது இதுவே ஒரு க்ளூவாக எடுத்துக்கலாம். 2 லிகேண்ட் மட்டும் நம்ம பார்க்குறோன்னா மீதி 4 லிகேண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கலாம். இப்போ 2 லிகேண்ட் தான் நம்ம பார்க்குறோம், மீதி 4 லிகேண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இதுவே ஒரு க்ளூ தான். அதுதான் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் காமிக்கும். அப்படின்னா 2 ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா மீதி 4 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 2 ஒரே மாதிரி இருக்குது மீதி 4 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த டைப் தான் காமிக்குதுன்னு அர்த்தம். அப்போ MA4B2 இதில் வந்து பிரதானமாக இது மட்டும்தான் இது காமிக்கு. அப்படின்னா A6ஓ A5Bஓ காமிக்கலை. ஸோ இது பாருங்கள், MA4B2ன்றதும் MA2B4ன்றதும் ஒன்று தான். ஸோ அப்போ இதுவும் காமிக்கும். அடுத்து பாருங்கள் MA4, இதை பாருங்கள் A4B2, இதை பாருங்கள் MA4BC, அப்போ இதுவும் காமிக்கும். ஸோ இது வந்து ஒரு MA3B3ன்றது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். இதை நான் பின்னாடி டிஸ்கிரைப் பண்ணுறேன், இதுவும் பின்னாடி டிஸ்கிரைப் பண்ணுறேன். அப்போ இதை இந்த MA4B2 நம்ம இப்போ பார்க்கலாம். MA4B2க்கு நம்ம எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இது என்னது, CO NH34 Cl2, இது வந்து ஒரு ப்ளஸ் அப்படி எடுத்துக்கிறேன். பாருங்கள் MA4B2 அந்த டைப்பில் எடுத்திருக்கேன். NH34 ஒரு Cl2B2. ஸோ இப்போ நான் இவருக்கு வந்து சிஸ் ஃபார்மும் டிரான்ஸ்ஃபார்மும் எழுத போகிறேன்னா அதை கோபால்ட் நான் கொடுத்துக்கிறேன், சென்ட்ரல் மெட்டல் அயான். பாருங்கள், பாருங்கள் இப்போ இந்த பொசிஷன்ஸில் நான் அப்படியே எடுக்கிறேன். பாருங்கள், நம்பர் 1 இதுதான் இல்லையா, இங்கே ஒரு Cl கொடுக்குறேன், இந்த பொசிஷனில் ஒரு Cl கொடுக்குறேன், மீதி எல்லா இடத்தையும் NH3 ஃபில் பண்ணுறேன். இப்படி நான் ஃபில் பண்ணிட்டா இப்போ பாருங்கள், நம்பர் 1ம் நம்பர் 2ம் எனக்கு சிமிலர் லிகான்ஸாக இருக்குது, இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படின்னா இது வந்து சிஸ் ஃபார்ம். இப்போ இங்கே வந்தோம்னா பாருங்கள், இதே கோபால்ட் இப்படி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஒரு Cl கொடுத்துருங்க, இங்கே ஒரு Cl கொடுத்துருங்க, மீதி எல்லா இடத்தையும் NH3 ஃபில் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்க, நம்பர் 1 பொசிஷனும் நம்பர் 6 பொசிஷனும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா இது டிரான்ஸ். நம்பர் 1 and 2 ஒரே மாதிரி இருக்குது, இது வந்து சிஸ். ஸோ இவ்வளோதான் விஷயம். இப்போ என்னென்னா இந்த டைப் வந்து பாருங்கள், என்னென்ன பொசிஷனில் நம்ம பார்க்குறோன்னா 1, 2ம் 1, 6 மட்டும்தான் பார்க்குறோம், வேறு பொசிஷன் நம்ம பார்க்கல. இப்போ இதையே வந்து MA3B3ன்னு வரோன்னு வச்சுக்கோங்களேன். MA3B3 வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப். இது வந்து ஜியோமெட்ரிக்கல், இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் காமிக்குது, ஆனால் அது சிஸ்டான்ஸ் ஐசோமரிசம் கிடையாது.
ரொம்ப நோட்டபிள் பாயிண்ட் இது. இட் ஷோஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம், பட் இட் இஸ் நாட் சிஸ்டான்ஸ் ஐசோமரிசம். இட் ஷோஸ் எ ஸ்பெஷல் டைப். என்ன அந்த ஸ்பெஷல் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபேசியல் அண்ட் மெரிடோனியல் அப்படின்னு ஒரு டைப் இது. இதை நான் டயக்ராமில் உங்களுக்கு காமிக்கிறேன். MA3B3க்கு வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா, CONH3 த்ரைஸ் அப்புறம் Cl3 எடுத்துக்கிறேன். இது பாருங்க, MA3B3 இந்த லிகாண்ட் ஒரு 3, இந்த லிகாண்ட் ஒரு 3 இருக்கு. இப்போ இதை நீங்கள் டயக்ராம் கவனிங்க. இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. இப்போ இந்த டயக்ராமில் பாருங்க, இதுதான் வந்து என்னுடைய சென்ட்ரல் மெட்டல் அயான். இங்கே ஒரு Cl எடுத்துக்கிறேன், இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு Cl, பாருங்க இங்கே ஒரு NH3, இங்கே ஒரு NH3, இங்கே ஒரு NH3. இப்போ பாருங்க, இந்த 3 ஃபேஸும் நான் ஷேர் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த 3 ஃபேஸும் பாருங்க ஒரே தே ஆர் அரேஞ்ச் வித் சிமிலர் லிகண்ட்ஸ். பாருங்க NH3, NH3, NH3. அதே மாதிரி இங்கே பாருங்க Cl, Cl, Cl. ஸோ இந்த ஏரியா வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த 3 ஃபேஸஸும் சிமிலராக இருக்குது, இந்த 3 ஃபேஸஸும் சிமிலராக இருக்குது. அவங்க வந்து அந்த அட்ஜஸ்டன்ட் பொசிஷனை ஆக்குபை பண்ணுறாங்க. இப்படி இருந்ததுன்னா இது வந்து ஃபேசியல் ஐசோமர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை, இப்போ இந்த டயக்ராமை கவனிங்க நீங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏரியாவில் நான் ஷேர் பண்ணியிருக்க ஏரியா மட்டும் பாருங்கள். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்கொயரில் ஒரு பாதி மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மேலே இருக்க லிகண்ட் கீழே இருக்க லிகண்ட் விட்டுடுங்க, இதை மட்டும் கவனிங்க. இந்த NH3, இந்த NH3, இந்த NH3, இது 3 சிமிலராக இருக்கு பாருங்க. இந்த ஒரு பாதியில் இந்த ஷேடிங் ஏரியா மட்டும்தான் மெரிடோனியல் ஏரியா. ஸோ இந்த மெரிடோனியலுடைய கார்னர்ஸ் வந்து 3 சிமிலர் லிகண்ட்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு. இப்போ இந்த Cl தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க, இது டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி ஆக்குபை பண்ணியிருந்தால் இது வந்து மெரிடோனியல். அப்போ ஒரு இந்த மெரிடோனியல் சுற்றி இருக்கக்கூடிய லிகண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறதால இது மெரிடோனியல் ஆகும், இதை நம்ம ஃபேஷியலாகவும் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டை தான் ஃபேஷியல் மெரிடோனியல் ஐசோமர் நம்ம சொல்கிறோம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப். யார் மட்டும்தான் காமிப்பான MA3B3 மட்டும்தான் காமிக்கும். அப்போ இந்த மாதிரி இந்த லிகண்ட்ஸை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் நான் திரும்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது என்னென்னா, இட் வில் நாட் ஷோ சிஸ்டான்ஸ் ஐசோமர். அது எது மட்டும்தான் காமிக்கும்? ஃபேஷியல் மெரிடோனியல் மட்டும்தான் காமிக்கும். இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா, நாங்கள் லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ண பாருங்கள், இந்த டைப்பில் MABCDEF இது காமிக்குமா அப்படின்னா, அப்போ அங்கே MA ஸ்கொயர் பிளானரில் MABCD நம்ம சொன்னோம் பாருங்கள், அது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் அப்படின்னு. அதே மாதிரி தான் இதுவும் இங்கே இந்த MABCDEF இந்த 6 லிகாண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அது வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் இன்வால்வ் ஆகுது. இது வந்து எத்தனை ஐசோமர் காமிக்குதுன்னா 15 ஐசோமர், 15 ஐசோமர்ஸ் அது காமிக்குது. ஸோ 15 ஐசோமர்ஸும் நம்ம வந்து இங்கே காமிக்க முடியாது. நீங்கள் எத்தனை ஐசோமர் காமிக்கிறதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இன்னொன்று என்ன, இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பிளாட்டினம் சென்ட்ரல் மெட்டல் அயன். இது அதுக்கு பக்கத்தில் PY, ஒரு NH3, ஒரு NO2, Cl, Br, அயோடின். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து ஒரு மோனோடென்டேட் லிகண்ட்ஸில் தான். இப்போ இதே பைடென்டேட் லிகண்ட்ஸ்னு வரும்பொழுது இதே ஸ்கொயர் பிளானர் நமக்கு காமிக்குமா ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம்? அதே மாதிரி ஆக்டாஹெட்ரல் காமிக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து என்ட்ரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா இது. ஏன் அப்படின்னா, பைடென்டேட்னு வரும்பொழுது நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும். நமக்கு அந்த லிகாண்டோடைய நாலேஜ் இருக்கணும். இப்போ EN அப்படின்றது யார்? எத்திலின் டையமின். இப்போ எத்திலின் டையமின்ங்கிறது எப்படிப்பட்ட ஆள் பாருங்கள். இது வந்து இதான் எத்திலின். அதில் வந்து இங்கே ஒரு NH2 கொடுத்துருங்க, இங்கே ஒரு NH2 கொடுத்துருங்க. ஐ மீன் CH2 டபுள் பாண்ட் CH2னா எத்திலின். அதில் ஒரு பாண்டை உடைச்சிட்டு நான் 2 NH2 எடுத்திருக்கேன். இப்போ இதில் பாருங்கள் 2 டொனேட்டிங் சென்டர் இருக்குது. ஸோ அதனால தான் இது பைடென்டேட் லிகாண்ட் நம்ம சொல்கிறோம். அதுலேயே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை நடுவில் பிடிச்சிட்டு கட் பண்ணுங்கள், பிளேன் ஆஃப் சிமெட்ரி 2 ஈக்குவல் பார்ட் கிடைக்குது. ஸோ அப்போ இது வந்து சிம்மெட்ரிக்கல் பைடென்டேட் லிகாண்ட். ஸோ இதுதான் நமக்கு தெரியும், சிம்மெட்ரிக்கல் பைடென்டேட் லிகாண்ட். இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு நெகட்டிவ் கிளைசினேட்டோ, கிளைசின்
ஹைட்ரஜனில் வந்து நமக்கு கிளைசினோட ஸ்ட்ரக்சர் தெரியும். ஒரு பக்கம் NH2 குரூப் இருக்கும், இன்னொரு பக்கம் ஆசிட் இருக்கும். அதில் ஒரு ஹச் எடுத்துட்டிங்கன்னா கிளைசினேட்டோ. ஸோ 2 டொனேட்டிங் சென்டர் நைட்ரஜன், இங்கே இது ஒன்று. ஸோ இதுதான் கிளைசினேட்டோ. பட் இதை நீங்கள் கட் பண்ணுங்கள், இட் வில் நாட் கிவ் 2 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ இது வந்து அன்சிமெட்ரிக்கல் பைடென்டேட். ஸோ நான் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒன்று சிம்மெட்ரிக்கல் கொடுத்துருக்கேன், இன்னொன்று அன்சிமெட்ரிக்கல் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்கொயர் பிளானரில் எது காமிக்கும் எது காமிக்காதுன்ற நாலேஜுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த 2த்தையும் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்கொயர் பிளானர்னு வரும்பொழுது நான் ஒரு எக்ஸாம்பிள் சிம்மெட்ரிக்கில் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் பாருங்கள். நான் பிளாட்டினம் எடுத்துக்கிறேன். பிளாட்டினம் எடுத்துக்கிட்டு அதை சுற்றி 2 சிம்மெட்ரிக்கல் பைடென்டேட் லிகேண்ட் எடுத்துக்கிறேன். இதை நீ காம்ப்ளெக்ஸாக பார்க்கணும், இப்படி சொல்லணும். ஒரு பிளாட்டினம் எடுத்துக்கிறேன், EN எடுத்துக்கிறேன், அது ட்வைஸ் எடுத்துக்கிறேன். இதான் அந்த காம்ப்ளெக்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், இத்திலின் டையாமினை நான் அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னா இப்போ இங்கே பாருங்கள், NH2 CH2 இப்படி எழுதிக்கலாமா? இங்கே ஒரு CH2, ஒரு NH2. பாருங்கள், நான் ஒரு எத்திலின் டையாமினை எழுதிட்டேன். இந்த பக்கம் அதே மாதிரி எழுதுங்க, NH2, இங்கே ஒரு CH2, இங்கே ஒரு NH2. இது எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் அந்த 4 சென்டரையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காமிக்கிறேன், ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது, 4மே சிமிலராக இருக்குது. இது என்ன மாதிரி தெரியுது பாருங்கள், MA4 மாதிரி தெரியுதா? ஸோ MA4 என்ன பண்ணாது, ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் தான் இன்வால்வ் ஆகாது. அப்படின்னா நமக்கு இங்கே என்ன தெரியும்னா, இட் இஸ் அன் சிம்மெட்ரிக்கல் பைடென்டேட் லிகேண்ட். சிம்மெட்ரிக்கல் பைடென்டேட் லிகேண்ட் வில் நாட் ஷோ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர். அப்போ உன்னுடைய லிகேண்ட் வந்து சிம்மெட்ரிக்கல் பைடென்டேட்டாக இருந்ததுன்னா அது என்ன காமிக்காதுன்னா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் காமிக்காது. அடுத்தது அன்சிமெட்ரிக்கலுக்கு வாங்க. இப்போ நான் அன்சிமெட்ரிக்கலுக்கு கிளைசினேட்டோ எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ நான் அதே பிளாட்டினம் எடுத்துக்கோங்க, அந்த கிளைசினேட்டோவை பிரித்து எழுதுங்க. வினோத ஃபார்முலா ஃபார் கிளைசினேட்டோ இப்போ தான் பார்த்தோம். இங்கே பாருங்கள், NH2 CH2 COO மைனஸ். பாருங்கள், அதை நான் பிரித்து எழுதுனேன். NH2, அப்புறம் ஒரு CH2, ஒரு CO, இங்கே ஒரு O. அதே மாதிரி இங்கே எழுதுங்க, ஒரு NH2, இந்த பக்கம் ஒரு CH2, இங்கே வந்து ஒரு CO, இங்கே ஒரு O. ஸோ இதை நீங்கள் பாருங்கள், நான் அதை சுற்றி இருக்கிற லிகேண்ட்ஸை ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். MA2B2 மாதிரி இருக்குது பாருங்கள், கரெக்டாக? ஸோ MA2B2 டைப்பில் இருந்ததுன்னா அது காமிக்கும். ஸோ இந்த 2 லிகேண்டும் ஒரே சைடில் வருது பாருங்கள், அப்போ செஸ். இப்போ இது 2 ஒரே சைடில் வருது, அப்போ இது செஸ். இப்போ இதையே அப்படியே நம்ம மாற்றி எழுதுனா இதுலேயே டிரான்ஸ்ஃபார்ம் காமிக்கலாம். நான் இந்த பிளாட்டினத்தை இப்படியே வச்சுக்கிறேன், இப்படி திருப்பிங்க. இது ஆஸ் யூஷுவல் இப்படியே எழுதுங்க, NH2, இங்கே ஒரு CH2, இங்கே ஒரு CO, இங்கே ஒரு O. இப்போ அப்படியே மாற்றி எழுதுங்க. இந்த ஆக்சிஜனை இங்கே கொண்டு போயிடுங்க, இங்கே CO, இங்கே CH2 ஆகும், இங்கே ஒரு NH2, அப்படி மாற்றி எழுதுங்க. இப்போ இதை கவனிங்க, இப்போ இந்த NH2வும் இந்த NH2வும் ஆப்போசிட்டில் இருக்குது. இல்லை இதை வச்சு கூட சொல்லலாம், இந்த ஆக்சிஜன் ஆப்போசிட்டில் இருக்குது. இப்படி ஆப்போசிட்டில் இருந்தால் அது டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இட் ஷோஸ் டிஸ்டன்ஸ். அப்படின்னா இது வந்து ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் இன்வால்வ் ஆகுது. ஸோ இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுது, அன்சிமெட்ரிக்கலாக இருக்கும்போது, அன்சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகேண்ட்ஸ் வரும்பொழுது ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸஸ் என்ன காமிக்குது, ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் காமிக்கும். ஆனால் சிம்மெட்ரிக்கல் பைடென்டேட் லிகேண்ட் வரும்போது அது காமிக்காது. ஸோ இப்போ இதையே நம்ம ஆக்டாஹெட்ரலில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஆக்டாஹெட்ரல்னு வந்தீங்கன்னா, ஆக்டாஹெட்ரல் வந்தோன்னா நமக்கு எந்தெந்த பொசிஷன் ஒரே மாதிரி இருக்கணும், 1 and 2 ஒரே மாதிரி இருந்தால் செஸ், 1 and 6 ஒரே மாதிரி இருந்தால் டிரான்ஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ இதை நம்ம எதில் சொல்ல போகிறோம், பைடென்டேட்டில் சொல்ல போகிறோம். இப்போ தான் நம்ம என்ன சொன்னோம், என்ன ஃபார்ம் வந்து காமிக்காது அப்படின்னா சிம்மெட்ரிக்கல் காமிக்காது. அப்போ அன்சிமெட்ரிக்கலில் நம்ம பார்க்கணும். இப்போ அன்சிமெட்ரிக்கலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கிளைசினேட்டோ. நான் இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துருக்கேன், கிளைசினேட்டோ த்ரைஸ். சரியா? இப்போ நீங்கள் வந்து இதை என்ன பண்ணலான்னா இப்படி பிரித்து எழுதலாம். ஒரு இப்படி எடுத்துக்கோங்க இல்லையா? இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த கிளைசினேட்டை பிரித்து எழுதுறேன்னா, இப்போ நான் அதை சிம்பிளாக கொஞ்சம் சுருக்கி எழுதுறேன் பாருங்கள். கிளைசினேட்டோ ஃபார்மில் வந்து ஒரு பக்கம் COO மைனஸில் முடியும், ஒரு பக்கம் NH2வில் முடியும்.
ஸோ இப்போ நான் இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இங்கே ஆரம்பிக்கிட்டோமா, இங்கே பாருங்கள் NH2 அப்படி இங்கே என்னன்னு முடியும், ஓன் முடியும், கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கே NH2வில் ஆரம்பித்து இந்த பக்கம் ஓன் முடியுது. ஸோ இங்கே ஆரம்பிங்க, NH2ன்னு ஆரம்பித்து இங்கே ஓன் முடியும். ஸோ 3 பேர் நான் கொடுத்துட்டேன். இப்போ உன்னுடைய இதுபடி வாங்க, 1 and 2 எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். 1 and 2 ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது சிஸ் ஃபார்ம். ஸோ இப்போ இதையே நம்ம மாற்றி இந்த NH2 இங்கே வர மாதிரியும் இந்த ஆக்சிஜன் திருப்பி வர மாதிரியும் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா இதுக்கு என்ன ஃபார்ம் எழுதலாம், டிரான்ஸ்ஃபார்ம் எழுதலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு அன்சிமெட்ரிக்கல் லிகேண்ட் வந்ததுன்னா அது ஸ்கொயர் பிளானராக இருந்தாலும் சரி, ஆக்டாஹெட்ரல் அன்சிமெட்ரிக்கல் பைடென்டேட்டாக இருக்கும்போது ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் இன்வால்வ் ஆகுது. இப்போ இந்த ஆக்டாஹெட்ரல்லே இருக்கிற இன்னொரு ஸ்பெஷல் டைப் எது அப்படின்னா, இப்படி இருக்கலாம், MAA2BC இல்லை MAA2B2. இந்த AA அப்படின்னு 2 தடவை எழுதினாலே அது பைடென்டேட்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு நான் வேணுமா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். COEN twice Cl2 இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. CO சென்ட்ரல் மெட்டல் அயான், இது ரெண்டுமே பாருங்க, இது நம்பர் 1 இல்லையா, பாருங்க EN நான் இப்படி எழுதிட்டேன், இதை கவர் பண்ணிட்டேன். EN இங்கே ஒரு ENR எத்திலீன் டையமீன், இங்கே ஒரு NH2 ஆரம்பித்து இங்கே ஒரு NH2, அதே மாதிரி இங்கே ஆரம்பித்து இங்கே 2 பக்கமும் 2 EN கவர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஒரு Cl இங்கே ஒரு Cl, அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு Cl இங்கே ஒரு Cl வர மாதிரியும் இதை கவர் பண்ணி ஒரு எத்திலீன் டையமீன், இதை அப்படியே கவர் பண்ணி ஒரு எத்திலீன் டையமீன். இப்போ பாருங்கள் 1 and 2 ஒரே மாதிரி இருக்குது. 1 and 2 ஒரே மாதிரி இருந்தால் அது யார், சிஸ். 1 and 6 ஒரே மாதிரி இருக்குது, இது யார், டிரான்ஸ். அப்போ இதுவும் பைடென்டேட்டில் இங்கே பாருங்கள், EN வந்து தனியாக வந்து த்ரைஸ்ன்னு வரும்போது காமிக்கலை. ஏன்னா EN வந்து என்னது, ஒரு சிம்மெட்ரிக்கல் என்ன டென்டேட், அது பைடென்டேட் இருந்தாலும் சிம்மெட்ரிக்கலாக இருந்தாலும் பிசியோட கலந்து வரும்போது MAA2BC அப்படின்னு வரும்பொழுது அது காமிக்குது. ஸோ இதுதான், அதனால தான் இது ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா தனியாக அது வரும்பொழுது காமிக்காது, பிசியோட கலந்து வரும்பொழுது இல்லை B2ன்னு வரும்பொழுது அது காமிக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கணும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு பெரிய வைட் ஏரியா இந்த ஐசோமெரிசம், இந்த கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேட் எனி டவுட் யூ கேன் கமெண்ட் மீ. தேங்க்யூ.